கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வாக்கியம் சொல்கிறது, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த நாள் செய்தியின் தலைப்பானது ஜாக்கிரதையாக இருந்து மறந்திரும்பு. கடைசி காலத்தில் வாழும் நமக்கு தேவனின் உன்னத எச்சரிப்பின் செய்தியை தான் லவோதிக்கா சபையின் செய்தி என்று சொல்லி கூறுகிறோம். கிறிஸ்துவின் 2ஆம் வருகை எதிர்நோக்கும் மக்கள் இந்த உலகத்தில் காணப்படும் வஞ்சனைகளுக்கு எப்பொழுதும் விலகி இருக்க வேண்டும். இன்று உலகத்தில் வாழும் மக்களுக்கு அநேக கன்னிகள் காத்திருக்கின்றன. சுயம், இச்சை, லௌகிக காரியங்கள் போன்றவைகள் இன்று நமது வாழ்வில் அநேக நேரங்களை விளங்கி கொண்டிருக்கிறது. கடைசி கால மக்கள் மிகுந்த ஜாக்கிரதையுடன் செயல்பட வேண்டும். அவர்களின் நிலையை குறித்து தேவன் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். லவோதிக்கா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், நீ இப்படி குளிரென்று அனிலமென்று வெதுவெதுப்பாக இருக்கிறபடியால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியனும் பரிசுத்தவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் கூடவும் நிர்வாணியாக இருக்கிறதை அறியாமல், நான் ஐஸ்வர்யன் என்றும் திருமந்திரம் என்றும் எனக்கு ஒரு குறைமில்லை என்று சொல்கிறபடியால், நான் நீ ஐஸ்வர்யாகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிறுவனமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் இடத்திலே வாங்கி கொள்ளவும், நீ பார்வையான்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். நான் நேசிக்கிறவர்களோ அவளை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மறந்திரும்பு. இதோ வாசற்படி என்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவரிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனோட போஜனம் பண்ணுவான் என்று வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14 20 வரை நான் வாசிக்கிறோம். உலக ஆசைகள் திறனாக இருக்குமானால் சத்தியத்தின் மீது உள்ள ஆசையை இரவாக விழுங்கிவிடும். ஆகையால் தேவன் பொன் என்கிற விசுவாசத்தையும் வஸ்திரம் என்னும் கரையற்ற குணத்தையும் கலிக்கம் என்னும் பகுத்தறிவையும் வைத்திருக்கிறார். உலக ஆசைகள் அதிகமாக இருக்குமாயின் உலக கவலைகளும் குழப்பங்களும் மனதை கெடுத்து நாம் ஜெபிக்க முடியாத அளவில் நம்மை தள்ளிவிடும். எனவே இரக்கத்தின் இனிய குரல் ஒரு நாள் கேட்கக்கூடாத காலம் வரும். ஆகையால் ஜாக்கிரதையாக இருந்து மறந்திரும்ப தேவன் நமக்கு ஒரு அழைப்பை தருகிறார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாம் சாட்சியாக வாழ நம்மளை ஒப்புக் கொடுப்போம்.